கர்த்தர் ஒரு வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது, ஒரு வசனம் வருகிறது என்றால் அது வெறுமையாக ஏனோதானு வரல. ஒரு நோக்கத்தை, ஒரு திட்டத்தை நம்மை கொண்டு தேவன் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதை நிறைவேற்றுவதற்காக தான் வருகிறது. பிசாசு மனசுல என்ன சொல்லுவான் என்றால், உன்னால் முடியாது, உன்னால் ஜெயமா வாழ முடியாதுன்னு சொல்லுவான். நமக்கும் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். நம்மால முடியாது என்று நமக்கும் தெரியும், தேவனுக்கும் தெரியும். அவரை கொண்டு அவர் மூலமாய் முடியும். அதான் காரியம். கர்த்தர் ஒரு காரியத்தை நம்மை கொண்டு செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு அழைக்கிறார் என்றால் அது தகவல் அல்ல. நம்மை கொண்டு எதை செய்வதற்கான எம்பவர்மெண்ட் கொடுக்கிறார். நம்மை கொண்டு நம் மூலமாக ஏதே ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார் என்ற அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது என்றால், ஆண்டவரே உமக்கு நன்றி, உங்களுடைய வார்த்தைக்கா நன்றி, உங்களுடைய வசனத்தின் வல்லமைக்கா நன்றி, உங்களுடைய ஞானத்துக்கா நன்றி, உங்களுடைய அறிவுக்கா நன்றி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அவரோடு இணைந்து செயல்பட போறீங்கன்னு அர்த்தம்.